ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னட்ட வந்து எத்தனை மாடு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எத்தனை மாடு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா, இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கருப்பு மாடு வந்து செனை 7 மாதம் செனை கறவை வந்து நிப்பாட்டியாச்சுங்க. வெறும் மாடாக தான் இருக்காங்க. கன்றுக்குட்டி போடுறதுக்கு ஒரு 2 மாதம் கிட்ட ஆகுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட 2 மாடு 2 கன்றுக்குட்டியோட பால் கறக்குறாங்க. இளம் மாடு 2 மாடு 2 கன்றுக்குட்டியோட, ஒரு மாடு வந்து கிடேரி கன்றுக்குட்டியோட கறக்குறாங்க. ஒரு மாடு காளங்கன்றுக்குட்டியோட கறக்குறாங்க. 2 மாடும் பார்த்திங்கன்னா, கன்றுக்குட்டி இல்லாமல் பால் கறக்கவே முடியாது. அதில் என்ன ஒரு பெரிய வேலைன்னு கேட்டிங்கன்னா, அந்த கன்றுக்குட்டியே என்னால் இழுத்து கட்டவே முடியலங்க. இத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆனாலும் இந்த கன்றுக்குட்டியை விற்கிறதுக்கு மனசு இல்லை. நம்மக்கிட்ட இருக்கட்டும் அப்படின்ட்டு அது விற்காமே நானும் வந்து வச்சுக்கிட்டேங்க. 2 கன்றுக்குட்டியும் வச்சுக்கிட்டேன். அவங்க 2 4 பேர் ஜோடியாக இருக்காங்களா. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செவல மாடு பார்த்திங்கன்னா, ஊசி போட்டு 25 நாள் ஆகுதுங்க. செனையே 25 நாளில் செனையெல்லாம் சொல்லவே முடியாது. 100 நாளில் செனை டெஸ்ட்டு பார்த்தா தான் தெரியும். உங்கள் 100 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். இவங்க வந்து நெட்டு இது கறவையாட்டம் கறப்பாங்கங்க. இவங்க அப்புறம் அவ்வளோ சீக்கிரமாக வந்து செனை நிற்கவே மாட்டாங்க. பாலுக்கு வந்து நல்ல கேரண்டிங்க. இது காலையில் எடுத்த வீடியோ, அதனால தான் அப்படி இருக்குது. பால் வந்து நல்லா கறப்பாங்க. பாயிண்ட் வரும். பாலுக்கு வந்து குறவே இல்லை. அந்த மாதிரி மாடு பால் கறப்பாங்க. அப்புறம் இப்போ இங்கே அங்கே பார்த்துட்ருக்க 2 பேர் பார்த்திங்கன்னா, தாயும் பிள்ளையும். அவங்க 2 பேருமே செனையாக இருக்காங்க. இவங்க அம்மா அம்மா பிள்ளை கன்றுக்குட்டி போட்டதுக்கப்புறம் அம்மா கன்றுக்குட்டி போடுவாங்க. அந்த மாதிரி செவல மாடு வந்து செனையா என்னன்னு இன்னும் டெஸ்ட்டு பார்க்கல. செனை நிற்கலன்னு ஊசி போட்டிருக்கேன். ஊசி போட்டு வந்து 3 மாதம் ஆகுது. ஆனால் அது செனை டெஸ்ட்டு பார்த்தா தான் செனையா இல்லையான்னு நமக்கு தெரியும். மற்றபடி பார்த்திங்கன்னா, அப்புறம் அவ்வளோதான். கன்றுக்குட்டியோட 2 மாடு கறக்குறாங்க. அவங்க 4 பேர். அப்புறம் வந்து ஒரு செனை மாடு ஒன்று, அப்புறம் ஒரு கருப்பு மாடு ஒன்று, அப்புறம் வந்து இன்னொரு செவல மாடு ஒன்று. அவ்வளோதான். நம்ம வந்து மாட்டு பண்ணை ரேஞ்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10 மாடுனாலும் இருந்தால் தான் மாட்டு பண்ணை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மாட்டு பண்ணையெல்லாம் வச்சு பார்த்து சாணி அள்ளி போட்டு தீனி போட்டு வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இருக்கிறத வந்து ஒன்று ஒன்றா வாங்கி சேர்த்திட்ருக்கேன். போதும் அந்த மட்டுக்கு வந்து இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா, பால் விலை வந்து பழையபடியும் குறைஞ்சிருச்சுங்க. பால் விலை ஏறுமா என்னன்னு தெரியல. பால்காரவங்க பார்த்திங்கன்னா, 24 ரூபாய்க்கு எடுக்கிறாங்களாமா. சென்டரில் வந்து 30 ரூபாய்க்கு மேலே பாலே போகலை. எதனாலன்னு எனக்கும் தெரியல. சரி போனால் போதும் அந்த மட்டுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 4 மாடு தானே கறக்குறாங்க. அந்த ஓரளவுக்கு முதல்ல கறந்ததை விட இப்போ வந்து பால் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. நம்ம வருமானமும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா, மழை காலம்ல, நான் மாடு கட்டுறதுக்கு இடம் வேணும்னு நினையாமல் இருக்கணும். நம்மக்கிட்ட அந்த கொட்டம் இல்லை. இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா, இந்த காட்டில் வந்து விவசாயமும் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதையும் பார்க்குறனால, மாடுகளையும் பார்க்குறனால நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வீடியோ போடுறதுக்கு ஒரு சில நேரங்களில் டைமே இருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் வந்து நம்ம யூடியூப்பில் வந்துட்டோம் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து நானும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, விவசாய வீடியோ போட்டால் வந்து யாருமே பார்க்க மாட்றீங்க. இதுவே ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாவது எடுத்து போட்டால் பார்க்குறீங்க. இந்த ஆடு மாடுகளுக்கு கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக இந்த விவசாயத்துக்கும் கொடுங்க. விவசாயம் இல்லை அப்படின்னா ஆடு மாடு வளர்க்கவே முடியாது. இது வந்து என்ன மாதிரி இருக்கிற அந்த சின்ன சின்ன விவசாய யூடியூபர்ஸுக்கு தெரியும். அந்த காட்டு மேட்டில் வளர்ந்து வந்து இப்போ வெளியில் போய் வேலை பார்க்குறோம்ல, அவங்களுக்கும் வந்து இதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். 2 மாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கே சிரமமாக இருக்கும். இதில் 4 மாடு 5 மாடுன்னா 2 தடவையாக இழுத்துட்டு போகணும். ஒரு மாடு 2 மாடு ஒரு தடவை, இன்னொரு மாடு 2 தடவை இழுத்து நமக்கு வந்து கைப்பட்டையெல்லாம் வந்து வலி வச்சுக்கிறோம். அப்புறம் இன்னொன்று எனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் கறக்கிறதுக்கு நம்மளை தவிர நம்ம வீட்டில் யாருமே பால் கறக்க மாட்டாங்கங்க. இதனால வந்து சிரமத்தை எல்லாம் பார்க்காம நம்ம பால் கறந்து ஊற்றினா நமக்கு ஒரு கூலி கிடைக்கும் அப்படின்றதுக்காக, அதனால் மட்டும்தான் நம்ம வந்து பால் கறந்து ஊற்றிட்டுருக்கோம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அநியாயத்துக்கு வந்து பால்காரங்கள்ட்ட அவ்வளோ விலை கம்மியாக பால் கறந்துட்டு போக சொல்கிறத விட, நம்மளே பால் கறந்து கஷ்டப்பட்டு கொண்டு போய் ஊற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு. இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மழை இல்லை. மழை இல்லாதனால வந்து இருக்கிறது வந்து அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மேய்ஞ்சிட்ருக்குறாங்க. இந்த மழை வந்தால் தான் மாடுகளுக்கே ஓரளவுக்கு
மேய்ச்சல் தலையும் அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ நீங்கள் வந்து ஒரு மாட்டு பண்ணைனா எத்தனை மாடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்கிட்ட இப்போ எத்தனை மாடு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.